ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான எ கப்பல் ஆஃப் கொக்கோஸ் சீசன் 1 எபிசோட் 18 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எ கப்பல் ஆஃப் கொக்கோஸ் சீசன் 1 எபிசோட் 18. சாச்சிக்கு ரொம்பவும் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாமான்னு அவங்க அம்மா கேட்கவும் அவங்க அப்பா ரொம்ப பதறுதாரு. நாகி கிட்ட சொல்லாதீங்க, அவன் என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சாச்சி சொல்கிறா. எரிக்கா நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு தனியாக வந்துருதா, என்னாச்சுன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அது அப்படின்னவா நடுங்கிக்கிட்டே நின்றுட்டு இருக்கோம். இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. ஹே நாகி, அது அப்படின்னு வா திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோவை காணோம். யாரோ கடத்திட்டு போயிட்டாங்களான்னு அவ யோசிக்கிறா. நீ மட்டும் தான் இந்த மாதிரி நேரத்தில் இப்படிலாம் யோசிப்ப அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருந்து சொல்றான். அச்சோ போச்சே, ஒளிஞ்சிருக்கிற இடத்த காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீ அதை பார்த்துட்டல பாவி அப்படின்னு வா சொல்லவும், நான் உன்னை ஒளிஞ்சிருந்து பயம் கொடுத்தலான்னு தான் நினைச்சேன். நான் எதை பார்த்தா நீ சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், கீழே பார்க்காதடா அப்படின்னு சொல்லி அவ கத்துறா. என்னது நீ இவ்வளவு நேரம் அண்டர்வேர் போடலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், கன்வீனியன்ஸ் ஸ்டோர் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு, அதான் நான் இப்ப வாங்கி போட்டுட்டல அப்படின்னு வா சொல்றா. இந்த மாதிரி விஷயத்துக்கு பொண்ணுங்களை தானே கூப்பிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் இசகாவா கிட்ட ஆல்ரெடி கேட்டேன், ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அதனால தான் நான் ஒன்ன கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், அதுவும் கரெக்ட் தான், எரிக்காவால கண்டிப்பா அவன் கிட்ட ஹெல்ப் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். இதுக்கு தான் என்னைய கூட்டிட்டு வந்தேன் நம்ம ஹீரோ கேட்கவும், ஆக்சுவலி நான் ஒன்னு இதுக்காக கூட்டிட்டு வரல அப்படின்னு வா சொல்றா. ஹே ஹாஸ்பா சொன்ன ஷ்ரைன் இதுதான் நினைக்கிறேன், வா ப்ரூஃப்க்கு நம்ம போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எரிக்காவும் அதை இசகாவாக்கு சென்ட் பண்றா. இசகாவும் ஆசுபாவும் இங்கே வரும்போது இவங்க ஒளிஞ்சிருந்து பயம் கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லி இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ட்ரிப் வந்தது கூட நல்லா தான் இருக்குல்ல அப்படின்னு வா சொல்லவும், நம்ம என்ஜாய் பண்ண வரல, படிக்க வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னது படிக்கணுமா அப்படின்னு வா கேட்குவோம், அதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதை வந்துட்டு சொல்ல தான் நான் இங்கே தனியாக கூட்டிட்டு வந்தேன், நீ இல்லைன்னா நான் இந்த இடத்துல இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டேன், நான் உன்னை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்பவும் சந்தோஷம் அப்படின்னு வா சொல்றா. எனக்குமே நம்ம லைஃப் இப்படியே இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ என்ன சொல்ல வர நாகி, நம்ம ரெண்டு பேருக்கும் இதே மாதிரி என்கேஜ்மெண்ட் ஆகியே இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல வரியா அப்படின்னு எரிக்கா கொஞ்சம் வெக்கப்படுறா. நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க ரீச் அப்படின்னு இசகாவா சொல்லிட்டு நம்ம போலாமான்னு கேட்கவும், இப்பதான் நான் இன்டர்நெட்ல பார்த்தேன், அது ஒரு மேரேஜ் ட்ரைனாப்பா அப்படின்னு சொல்லி ஆசமா சொல்றான். அது அப்படின்னு நம்ம ஹீரோ தடுமாறவும், நான் உன்னை சும்மா டீஸ் பண்ணேன், மோஜ பாரு நீ எப்படி சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு அப்படின்னு வாசிக்கிறா. மேரேஜ் ட்ரைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போய் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி இசகாவா போகாமே இருந்திருந்தா. எரிக்கா சம்பந்தமே இல்லாம காய்கறி அது இதுன்னு வாங்கிட்டு வந்திருக்கா, இதை வச்சு நம்மளால சமைக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். சும்மா எல்லாத்தையும் கலந்து ஏதாச்சும் பண்ணலாம்னு எரிக்கா சொல்லவும், அட பார்பிக்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஐடியா பண்றான். பத்தியா நான் வாங்கிட்டு வந்தது எப்படி இருக்கு அப்படின்னு எரிக்கா சொல்லவும், என்னோட ஐடியானால தான் இது பாசிபிள் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வா இந்த சோளம் ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கடிச்சு சாப்பிடுவோம். அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கடிச்ச அதே இடத்துலயே இசகாவாவும் கடிச்சு சாப்பிடுறா. ஹே இசகாவா அது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரவும், எதுவும் பிரச்சனையானவா கேட்கறா. ஒன்னும் இல்ல நம்ம ஹீரோ திரும்பிக்கிட்டு, இது ஒரு இன்டைரக்ட் கிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறான். ஆசமா நீயும் எரிக்கா கிட்ட வாங்கி சாப்பிட்டு பாருன்னு சொல்லுவான். அவ அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருதா. நம்ம ஹீரோ ஸ்டார்ஸையே பார்த்துட்டு இருக்கான். நாகி இந்த பார்பிக்யூ தான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி இசகாவா கேட்கவும், இல்ல என் ஃபேமிலி கூட இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஏன் நம்ம ஹீரோ கேட்கவும், நீ ரொம்பவும் ஹாப்பியா தெரிஞ்சாதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. எரிக்காவன் தலைய பாரு அப்படின்னு இசகாவா சொல்றா. நான் ஜிங்குக்குள்ள தலைய கூட விடல, அப்புறம் எப்படி இது ஆச்சு அப்படின்னு சொல்லி எரிக்கா பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு ஸ்டார் கேசிங் பண்றது ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் நம்ம ஹீரோ பிளான் பண்ணி வச்சிருக்கான். இந்த ஸ்டடி கேம்ப்ல டெஸ்ட் ஆஃப் கரேஜ் பார்பிக்யூ எல்லாத்தையும் பண்ணிட்டோம், எதையாச்சும் மிஸ் பண்றோமா அப்படின்னு அங்கே யோசிச்சுட்டு, அட நம்ம இன்னும் படிக்கல அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லவும், படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு விஷயம் பண்ணணும், அதுதான் ஸ்டார் கேசிங் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ இவங்க எல்லாருமே வெளியே போய் ஸ்டார்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டார் கேசிங் பண்ணணும்னு நீ ஃபர்ஸ்டே பிளான் போட்டுட்டு தானே அப்படின்னு சொல்லி இசகாவும் எரிக்காவும் கேட்கறாங்க. அதெல்லாம் இல்லை நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். மற்ற நேரம்லாம் வெளியே கூப்பிட்டா படிக்கணும்னு சொல்லுவேன், இதுக்கு மட்டும் எடுத்தவொடனே ஓகே சொல்லிட்ட, நீ ஸ்டார் கேசிங்க்கு பிளான் போட்டிருக்க தானே அப்படின்னு சொல்லி எரிக்கா கேட்கறா. ஆமா நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிட்டு தான், வயசானவங்க தான் அந்த மாதிரி ஸ்டார் கேசிங் மேலாம் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆசமா சொல்றான். என் ஃபோன் கேமரா நல்லா இல்லை, நாளைக்கு டிஎஸ்எல்ஆர் கொண்டு வந்து போட்டோ எடுப்புமா அப்படின்னு சொல்லி எரிக்கா கேட்கறா. ஆனா நாளைக்கு நம்ம மதியம் கிளம்பிடுவோமே இசகாவா சொல்லவும், நாளைக்கு வந்து ஸ்டார் கேசிங் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ போன் பார்க்கும்போது நம்ம ஹீரோட அம்மா நம்ம ஹீரோக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. சாட்சிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம்னு. சாட்சியோட ஃபீவர் கொஞ்சம் அதிகமானதுனால அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. பரவாயில்ல, இப்போ ஃபீவர் கொஞ்சம் கம்மியாயிட்டு நாங்க அம்மா சொல்லுவோம், ஆனா எதுக்குமா நாகி கிட்ட இதை சொன்னீங்க அப்படின்னு அவ கேட்கறா. அவன் திரும்ப வரும்போது நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்தா அவன் வருத்தப்படுவான், அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன். சரி நாளைக்கு காலையில நான் ஒன்று வந்து பார்க்குறேன் அப்படின்னு அவங்க அம்மா கிளம்புறாங்க. அவங்க எல்லாரும் ஸ்டார்ஸை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நானும் நாகி கூட சேர்ந்து அங்கே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சாட்சி நினைக்கிறா. வால் நட்சத்திரம் வரும்போது நம்ம ப்ரே பண்ணா நடக்குமா, எல்லாரும் ப்ரே பண்றதுக்கு ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லி இசகாவா சொல்றா. அதை வந்துடுச்சு, உங்க ஆசையை வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி இசகாவா சொல்றா. நீ என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துல இல்ல. இதுக்கு தான் அம்மா உன்கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னேன், மெனக்கிட்டே ஏன் இங்க வந்த அப்படின்னு சாட்சி கேட்கறா. எனக்கே தெரியல, உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டோன்னே லாஸ்ட் ட்ரெயினை பிடிச்சி ஓடி வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபர்ஸ்ட் டைமா ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ தானே நீ வெளியே கேம்பிங் போயிருக்க, எனக்காகவா அதை விட்டுட்டு வருவ அப்படின்னு கேட்கவும், அதுவும் கரெக்ட் தான் நம்ம ஹீரோ சொல்லுவோம், ரொம்பவும் தேங்க்ஸ் நாகி அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சாட்சியை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா, அவளை பார்க்க போயிருக்கான் அப்படின்னு எரிக்கா சொல்லவும், சிஸ்டர் மேல ரொம்ப பாசத்துல இருக்கான் போலயே அப்படின்னு சொல்லி இசகாவா நினைக்கிறா. அப்படின்னா இது ஒரு ஹைரம் எபிசோடா, இந்த ரெண்டு பேர் கூட நான் மட்டும் தனியா இருக்க போறேன் அப்படின்னு ஆஸ்மா நினைச்சா. இவனை கண்டுக்கிடாம அவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியா போயிருக்காங்க. எரிக்காவை நேற்று நாங்க தனியா விட்டுட்டு வந்துட்டேன், நான் அவளுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். பாசமலர் அண்ணன் சொல்லி அவ என்ன கலாய்ப்பாளே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மண்டையை வச்சுட்டு இருக்கான். இப்ப யாரோ கதவு
திறக்கவும் நம்ம ஹீரோ பயந்துருதான் அச்சோ அப்படின்னு நம்ம ஹீரோ கத்தவும் ஹே நாகி இது நான் தான் நீ இல்லங்கும் போது நாங்க மட்டும் எதுக்காக மதியம் கிளம்பிட்டு அதான் சீக்கிரமே கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா. சாச்சி எப்படி இருக்கா அப்படின்னு வா கேட்கவும் இப்போ அவளுக்கு கொஞ்சம் பரவாயில்ல இன்னைக்கு காலையில டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நேத்து அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்கன்னு சொல்லவும் கொஞ்சம் பதறிட்டேன் உங்களை விட்டுட்டு வந்ததுக்கு சாரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இவ கண்டிப்பா என்ன கலாய்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். சிஸ்டர் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கிறத பார்க்கும்போது நீ உண்மையிலேயே ஆசம் தான் ஆகி அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போறா. என்ன இவ கலாய்க்காம பாராட்டிட்டு போறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவ கலாய்ச்சிருந்தா கூட நான் இவ்வளவு டென்ஷனா இருக்க மாட்டேன். இவ எப்படி கரெக்டா என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டா எப்பவே இவ என்ன கலாய்க்க தானே செய்வா அப்புறம் எப்படி என்னோட ஃபீலிங்ஸை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா. சின்ன வயசுல இருந்தே நான் என் ஃபேமிலி கூடவே இருக்கேன் அதனால நான் அவங்க மேல அக்கறையா இருக்கேன். ஆனா எரிக்கா அவ ஃபேமிலி கூடயே அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணதுல அப்புறம் எப்படி என் ஃபீலிங்ஸை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நேத்து நான் எடுத்த போட்டோவை எரிக்கா இன்ஸ்டால போஸ்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி இசகாவா சொல்றா. அட என்ன கூட மென்ஷன் பண்ணிருக்கா அப்படின்னு ஆசமா சொல்லிட்டு இதுதான் நான் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் சொல்றான். இசகாவா நம்ம பண்ண ப்ராமிஸை மறந்துடாத அப்படின்னு நம்ம சொல்றான். எரிக்காவை லவ் பண்ண நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு இசகாவா சொல்லிருப்பா. சரி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. எரிக்கா பார்க்க கூடாதுன்னு மறைச்சு வச்ச அந்த போட்டோவை வந்துட்டு இசகாவா பாத்துருதா. இந்த போட்டோ உண்மையிலேயே இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி இசகாவா யோசிக்கிறா. சார் அந்த பசங்கள்லாம் இன்னைக்கு காலையிலேயே கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் இருக்கிற மெய்டு சொல்றாங்க. நான் ஜஸ்ட் இங்க வச்சுட்டு போன உன்னை எடுக்க தான் வந்தேன். இந்த ட்ராப்ல அவங்க மாட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் அப்பா பாக்குறாரு. இசகாவா பார்த்த அந்த போட்டோ இதுதான். நம்ம ஹீரோவும் எரிக்காவும் சின்ன வயசுல ஒன்னா இருக்கிற அந்த போட்டோவை நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் அப்பா வேணும்னே தான் அந்த இடத்துல வச்சுட்டு போயிருக்காரு. நான் நல்லா சாப்பிட்டு நார்மல் ஆகி சீக்கிரமே அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சாச்சி நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. எதுக்காக அந்த போட்டோவை அங்க கொண்டு வந்து வச்சிங்க அப்படின்னு சொல்லி எரிக்கா அவங்க அப்பாவுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா. அதை பத்தி எரிக்கா யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹே ஆமனோ நான் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஏன்டா ரொம்ப கத்துற அப்படின்னு சொல்லி மூஞ்சில தண்ணியை தூக்கி ஊத்தி விட்டுருதா. நான் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன் டைம் இல்ல அப்படின்னு வா சொல்லவும் நீ பண்ணதுக்கு பதிலுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவ மேல தண்ணியை தூக்கி ஊத்துறான். உனக்கு என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு வா கேட்கவும் சாட்சியை பத்தி நான் சொல்லும் போது நீ அந்த ஃபீலிங்ஸை கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா நீயும் அந்த ஃபீலிங்ஸை உன் ஃபேமிலியில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க அப்படிதானே. யாரோ ஒரு பர்சனோட அட்டென்ஷனை பெறணும் அவங்க உன்னை நோட்டீஸ் பண்ணணுங்கிறதுக்காக தானே நீ ஃபேமஸ் ஆகணும் ட்ரை பண்ணன்னு சொன்ன. யார் அந்த பர்சன் நான் தெரிஞ்சுக்கிட்ட ரெடியா இருக்கேன் இப்போ சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உண்மையிலேயே கண்டிப்பா நீ தெரிஞ்சுக்கிடணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு வா கேட்டுட்டு நீ செஞ்சதுக்கு பதிலுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மூஞ்சில தண்ணியை ஊத்துறா. நீ ஈஸியா அதுல நவுண்டு போயிருக்கலாம். ஒரு தடவை நீ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா பின் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லவும் நான் தயார் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எரிக்கா இன்ஸ்டால ஃபேமஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்றதுக்கு காரணமே யாரோ ஒரு பர்சன் அவளை நோட்டீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். சின்ன வயசுலயே நம்ம ஹீரோ எரிக்கா கூட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. இவங்க ஸ்டடி கேம்ப் போன அந்த வீட்டுல வந்துட்டு எரிக்காவோட அப்பா வேணும்னே தான் போய் அந்த போட்டோவை அங்க வைக்கிறாரு. யாரும் அந்த போட்டோவை பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லி எரிக்கா வந்துட்டு அதை கவுத்தி வச்சிருவா. பட் இசகாவா யாரும் இல்லாத நேரத்துல அந்த போட்டோல இருக்கிறது என்ன அப்படிங்கறத பாத்துருதா. நம்ம ஹீரோவோட அப்பா எதுக்காக இதை பண்ணணும் எரிக்கா எதுக்காக அந்த போட்டோவை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். எரிக்காவும் நம்ம ஹீரோவும் சின்ன வயசுலயே எப்படி ஒன்னா போட்டோ எடுத்திருக்க முடியும். எரிக்கா ஃபேமஸ் ஆகி இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிற அந்த பர்சன் யாரு என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.